பவித்ரா, தமிழக வெற்றி கழகத்தை கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கிய பிறகு முதன்முறையாக மக்களை நேரடியாக சந்திப்பதற்காக இப்போது பரந்தூர் விமான நிலைய விரிவாக்க திட்டத்தில் உள்ள அந்த எதிர்ப்பு தெரிவிக்கும் மக்களை சந்தித்து முதன்முறையாக பேச இருக்கிறார். இதையொட்டி அவரது பனையூர் இல்லத்திலிருந்து கிளம்பி இப்போது ஸ்ரீபெரும்புதூர் வழியாக சென்னையிலிருந்து சுமார் ஒரு 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பரந்தூர் கிராமத்தை நோக்கி நடிகர் விஜய் சென்று கொண்டிருக்கிறார். அங்கு உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் 13 கிராம மக்களை சந்தித்து நடிகர் விஜய் இந்த விமான நிலைய விரிவாக்க திட்டத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன என்பதை மக்களிடம் கேட்டறிந்து விவசாய விளைநிலங்களுக்கு என்ன பாதிப்பு, அந்த நிலத்தின் வழிகாட்டி மதிப்புக்கும் அரசு கொடுக்கும் தொகைக்கும் இடையே உள்ள வேறுபாடு மற்றும் அந்த மக்களின் குடிபெயர்வு அந்த கிராம மக்களை வேறு இடங்களுக்கு மாற்றுவதால் ஏற்பட்டுள்ள சிக்கல், அரசு கொடுத்த வாக்குறுதி, மக்கள் கேட்கும் கோரிக்கைகள், இவை இரண்டுக்கும் உள்ள அந்த இடைவெளி என்ன என்பதை கேட்டு மக்கள் முன் மக்களின் குரலாக இன்று அந்த மண்டபத்தில் அவர் பேச இருக்கிறார். இதனால் என்ன பேச போகிறார் நடிகர் விஜய் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. வழக்கமாக பனையூரில் அவருடைய தலைமை அலுவலகத்தில் புகைப்படங்களுக்கு மாலையிட்டு ட்விட்டர் அரசியல் செய்து வந்த நடிகர் விஜய் முதன்முறையாக இப்போது நேரடியாக போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய மக்களை சந்திக்க செல்ல இருப்பதால் பரந்தூர் விமான நிலைய விரிவாக்க போராட்ட அந்த திட்டமும் அந்த இடமும் இப்பொழுது தமிழகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கம் நடைபெறுமா நடைபெறாதா என்ற கேள்வியை இப்போது வலுவாக்கி இருக்கிறார்கள். ஏனென்றால் அரசு தரப்பில் பரந்தூர் விமான நிலைய விரிவாக்க திட்டம் மக்களின் முன்னேற்றம் மற்றும் விமான நிலைய அந்த சர்வதேச பயணிகள் வருவதற்கான தொழில்துறை மேம்பாட்டிற்காக உறுதியாக வரும் என்று அறிவித்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த திட்டத்தை எதிர்க்கும் மக்களோடு நடிகர் விஜய் கைகோர்க்க இருப்பதும் அந்த மக்களை சந்திக்க இருப்பதும் புதிய ஒரு அரசியல் திருப்பத்தை ஏற்படுத்துமா என்ற எதிர்பார்ப்பு அரசியல் கட்சிகளிடையே எழுந்திருக்கிறது. தமிழகத்தில் பல்வேறு மக்கள் பிரச்சனைகள் எழுந்த போதெல்லாம் அறிக்கைகள் மூலமாக மட்டுமே அதற்கு கண்டனத்தையும் எதிர்ப்பையும் தெரிவித்து வந்த தாவேகா தலைவர் நடிகர் விஜய் இப்போது முதன்முறையாக மக்களோடு மக்களாக களத்தில் நின்று மக்களின் குரலை எதிரொலிக்க போவதால் தமிழக அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, பொதுமக்கள் மட்டுமல்ல, அரசியல் ஆர்வலர்கள் மற்றும் அந்த கிராம மக்களுக்கும் போராட்டம் நடத்தி வரும் கிராமத்து மக்களுக்கும் இடையே ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனால் பரந்தூர் விமான நிலைய விரிவாக்க திட்டத்தில் தமிழக அரசு என்ன முடிவை அறிவிக்கப் போகிறது என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. நடிகர் விஜய் என்ன அறிவிப்பை வெளியிடப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. பரந்தூர் விமான நிலைய விரிவாக்க திட்டத்தை ரத்து செய்யும் வரை போராட்டம் தொடரும், மக்களோடு மக்களாக போராட்டத்தில் கலந்து கொள்வேன் என்று நடிகர் விஜய் அறிவிக்கப் போகிறாரா, அல்லது அந்த மக்களிடம் குறைகளை கேட்டுவிட்டு இந்த திட்டத்தை நிறுத்த வேண்டும் என்ற அறிவிப்போடு அந்த அரசியல், அதாவது 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் முதல் கோரிக்கையாக அல்லது முதல் அறிவிப்பாக இந்த பரந்தூர் விமான நிலைய விரிவாக்க திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று நடிகர் விஜய் அறிவிக்கப் போகிறாரா என்ற எதிர்பார்ப்பு தமிழகம் முழுவதும் மக்களுடைய எழுந்திருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழகத்தில் அரசியல் தலைவர்கள் மக்களின் கவனம் அனைத்தும் பரந்தூரை நோக்கி குவிந்துள்ள சூழ்நிலையில் இன்னும் சில மணி நேரங்களில் அங்கு நடிகர் விஜய் அந்த 13 கிராமத்து மக்களின் உணர்வுகளை உள்வாங்கி என்ன அறிவிப்பை வெளியிடப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் பரந்தூர் விமான நிலையத்தை ஒட்டியுள்ள அந்த 13 கிராம மக்களையும் நடிகர் விஜய் சந்தித்து குறைகளை கேட்கப் போகிறார். இன்று காலையில் அவர் வீட்டிலிருந்து புறப்பட்டதிலிருந்து தற்போது வரையில் அங்கு தொண்டர்களை, கட்சி நிர்வாகிகளை அனுமதிக்க மறுக்கிறார்கள் என்றும், அங்கு காவல்துறையினர் 200 2000 அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றும், அந்த பகுதிக்கு மக்கள் செல்வதற்கு பல்வேறு தடைகள், அங்கு தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு வருகிறது என்ற சூழ்நிலையும், விஜயின் கேரவான் அங்கே பரந்தூரில் இன்னும் சற்று நேரத்தில் நுழைய இருக்கிறது என்றும், அப்போது மக்கள் தடைகளை உடைத்து அங்கு சென்று பார்ப்பதற்கான அந்த ஆர்வத்தை வெளிப்படுத்தி வருவதும் இதுவரை வந்துள்ள காட்சிகள் மற்றும் அங்கு உள்ள நிகழ்வுகள் மூலமாக தெரிய வருகிறது. தாவேகாவின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்தும் அவரது கட்சியின் நிர்வாகிகளும் விஜய் மக்களை சந்திப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜயின் பரந்தூர் அறிவிப்பு ஒட்டுமொத்த தமிழகத்திலும் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பவித்ரா, இது குறித்தான முழு விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.